அந்த மைய தனிமையிலே சத்திரத்துல இருக்கும். ஆமா ஆமா நேராச்சு என் கடவுள் கடமை. முதல்ல அந்த சாமியார் என்ன சொன்னாரு, முதல்ல நம்ம தலையில ஆக்கிக்கணும். ஆமா ஆமா முதல்ல நம்ம தலையில மண்டையில கொஞ்சம் வச்சுக்க. அப்படிதான் தெரியும் இந்த நேரத்துக்கு. ஆமா நினைப்பு எங்கேயே போகுதுங்கிறேன். போட்டு விடு. நான் எங்க இருக்கிறேன்? எங்க இருக்கிறியா? இங்க தாமா இருக்கிறேன். ஆமா முடிச்சு பாரு சாமி. ஒண்ணுமா அப்படியே தெம்பாது. ஆமா ஆமா தெம்பாதான் இருக்கும். அப்படியே புறுப்புறுங்குது. எங்க இந்த வளர்ச்சி மாமா? மாமா மை வேலை செய்கிறோம். உனக்கேட வேலை செய்யணும், எனக்கு என்னெல்லாம் கூட்டணும். சின்ன மாமா. ஆமா அன்னைக்கு வந்தாங்களே அவங்க எங்க? கோயம்புத்தூர் போயிருக்கிறா கூதி நகரத்துக்கு. என்ன மலைக்கு போயிட்டாரா? எங்க போயிட்டாங்க? ஐயோ இத கேட்கும் போது எனக்கு அப்படி பேசலாம். அவரு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். காளியா கோயில் மைய அவ்வளவு வேலை செய்கிறான். வண்டி மைக்கே இந்த வேலைன்னா ஒரிஜினல் மை குடுத்திருந்தா எலும்புலாம் நுணுக்கு போய் மேல சொல்றா. ஒரு மாதிரி இருக்குது. கூப்பிடலாம் என்ன மெதுவாகிச்சு போ. மாமா போல அடிக்கப்போ. மாமான்னு சொன்ன உடனே எனக்கு இப்பயே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆமா அப்புறம் நான் வந்து உன்னை கூப்பிடும் போது நீ ஏன் என்கிட்ட கோபப்படுற மாதிரி நான் தோத்துனேன். அப்போ கோவப்படுற மாதிரி தான் தோர்த்துனேன். ஞாபகம் உன் மேல தங்கிக்குது. நம்ம இருவரும் தனிமையில் இருக்கிறோம். உன்னழகு என்னழகு ஓரழகா எப்படி அழகு நின்றுகிட்டே இருந்தா எப்படி? ஐயா நான் முதல்ல சூட்டியா பிடிச்சு எங்க அழகு ரெண்டு பேத்துக்கும் சூப்பர் அழகுங்க. எப்படி சேலத்துல இருந்து ஒரு பிச்சைக்காரிச்சு வந்தாலும் ஈரோட்டுல இருந்து ஒரு பிச்சைக்காரன் வந்தாலும் ரெண்டு பேரும் மவுனஞ்சாவடி ஆலா மரத்துக்கு அடியில உட்கார்ந்தாங்களாம்.
அந்த ஆலாமரத்துக்கு மேல ஆறுக்கிற இப்பதான் வாழல பாக்கு மட்டை அப்பெல்லாம் ஆலாந்தலைய உருவி ஒவ்வொன்னா கொண்டுகிட்டு வந்து தையல போடுறது வட்டமா. இந்த பூஜை பண்றானே பண்டாரம், அந்த ஆண்டி பண்டாரம் மேல இலைய எடுத்துக்கிட்டு இருந்தானே. இந்த பிச்சைக்காரிச்சு கேக்குறாலும் பிச்சைக்காரனு, ஏங்க சுவாமி எப்படி அழகு எப்படி? அந்த ஈசனுடைய சிவபெருமானுடைய இடைப்பாகத்தில் அமர்ந்திருக்கிறாளே உமா சக்தி பார்வதா, அவ மாதிரி அழகுடின்னான். அப்புறம் அவன் கேட்டா இவ கேட்டால அவன் பெண்ணை என்னுடைய அழகுனால 2011 நேத்திரம் படித்த அந்த சிவபெருமானையே எடுத்த மாதிரி மிஞ்சரணி அழகு அப்படின்னாலாம். மேல ஆண்டி இலையடிச்சுக்கிட்டு இருந்தானே அவன் நடுவர் மாதிரி ஒரு தீர்ப்பு கூறினானா, ஒரு 2 பேர்த்த அளவு என் புலலாட்டுக்கு அவன் நம்ம 2 பேர் அளவும் அவன் இது மாதிரி இருக்குதுங்கிறான். சொல்லிட்டு போறான். சரிவா படி 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 படி. ஆமா உடாத 1.5 மணி நேரம் நல்லா இருக்கும். சாமி மலைக்கு போன கணக்கு வச்சு யாராவது வந்துட பிறகு அந்த அளவு புடிச்சுட்டு ஆண்டா கடிக்கிறப்பா பள்ளி இறங்கி போயிட்டா அது நெவுளு பண்ணமுடா. நெவுளடி பண்ண 6வது தாயாரு காயுது நல்லா இருக்குமே. ஒரு சுகம். எங்க வீட்டுக்காரங்க ஒரு நாள் கூட இந்த மாதிரி இல்லைங்க. சேர்ந்து கிடத்துக்கிட்ட பேசினா அப்படித்தான். இந்த ஒரு வாக்கை ஆபரத்தினால ஆகாது. மாமா ராப்பலி பெட்டு ராப்பல் பெட்டு பாவா பாட்டு இவ்வளவு அருமையா பாடுறியே, இந்த தொண்டைக்கு என்னதான் விடுறேன்? சித்ரவல்லி யாரடி கூப்பிடுறாங்க உன்ன? யாரும் கூப்பிடல. இந்த சத்திரத்துல எத்தனை நாய்ங்க போகுது வருது, அந்த நாய்ங்க எப்படி போற ஒரு நாய் இல்லாம ஒண்ணு கூப்பிடும். சித்ரவல்லி அந்த பிச்சைக்காரன போ சொல்லு, சோறு இல்ல. கூப்பிடுறாங்க, எனக்கு பயமா இருக்கு. யாரு உன்னை பாப்பா? என்ன நீ பயந்துகிட்டு பயந்து போனா பிறந்து சாகும். ஆமா ஆமா அது இந்த வேலையை பயந்துக்கிட்டீங்களா? நடந்துட்டீங்களா? அன்னைக்கிளி கொஞ்சத்து சித்ரவல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குடி. அடியா சித்ரவல்லி தொழிலே தடிகள் மச்சல் நல்லதொரு பணிகள் போட்டு மச்சாட பாத்தீங்களா? மலவாழ தப்புக்குள்ள அப்படி இல்ல அந்த பாட்டு. மச்சாட பாத்தீங்களா? நீ மத்தியானம் ஓட்டு கட்டி முடி
ஒரு மனுஷன் கொஞ்ச கண்ணாடா, நேரம் கண்டபடி கட்டி மூடிடா. கொட்டை பாக்கு, கொழுந்து வத்தல, வாட்டா, இருங்க, என்னமோ சத்தம். பாருடி யாரும் கூப்பிடுறாங்க. வந்துட்டானாட்டுக்குது. யாரு அந்த புண்டை வாய்ந்தான். நிறைய புண்டதான் இருக்கிறாங்க. எங்க வீட்டுக்கார சத்தம் தான் கேக்குது. வீட்டுக்காரனா? ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேன். நீ சொன்ன மாதிரியே உன் வீட்டுக்காரி என்ன தொலைச்சு எடுத்துருவேன். எங்கேயாவது ஒளிஞ்சு தொலைச்சி எடுக்கிறதில்ல, பூ எடுக்கிறதில்ல. எப்படி நான் ஒளியுது? ஏன் நீ பயப்படுற? நான் இருக்கிறேன். ஒரு பொம்பளைக்கு நினைச்சா ஏடி கூட சீலையில மறைச்சிக்குவாங்களாம். எப்படி என்ன மாதிரி இப்ப ஒருத்தி கொண்டு போய் வெளியே விட்டுருக்காங்க. நீங்க 4 எலும்பு வச்சுட்டு ஒண்ணு போட்டுடலாம். இந்த சத்தத்துல 2 தலைவாசி பிடிக்குது. பொடக்காயில ஒரு தலைவாசி படி, முன்னாடி ஒரு தலைவாசி படி. இந்த பொடக்காளி இருக்குது இல்ல, அங்க அசாத சீலையில மறைச்சிட்டு போய் வெளியே விட்டுறேன், ஓடி போயிடுறேன். இரு, ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ. நீ பயப்படாத, அவன் என்ன நாடு சேர்த்த புண்டா, அவன் என்ன பண்ணுவான்? ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரத்துக்குள்ளே நான் கடப்பாறை போய போய் ஐயோ சாமி, எனக்கு அப்படியே காய்ச்சல, தலைவலி, மண்டி அப்படியே நறுக்கு நறுக்குன்னு மண்டையில குத்தனால நான் அப்பவும் சொன்னேன், நான் வரலன்னு சொன்னேன். உன்னை எழுப்பி விடத்தான்னு சொன்னேன். நான் எந்திரிக்காத்துக்கு நான் தான் படிச்சேன். பனிக்கால அது தலைமால, பனியில தலைமால இறங்கி எந்திரிக்க மாட்டேன். அவன் கையில பிடிச்சா வேணா எந்திரிக்கும். வியாபாரம் வீட்டுல புடுங்கிறதுலாமா? நறுக்குன்னு குத்துறானாம மண்டையில. ஒரு டாக்டர் இருக்கிறா கீக்கிட்டு கால தூரமா வச்சு எந்திரிக்கிறா. யாங்க பக்கமா வச்சு எந்திரிச்சாலும் அவுக்குன்னு எந்திரிக்கலாம். தூரமா வைக்கிறாளே. அனத்தான்னு சொல்லணும். உடம்புக்கு சரியில்லை. என்னடா நடந்துச்சு? ஒண்ணு நடக்கலைங்க. பழம் தொந்தரவு. கதவை திறக்க சொல்லி கத்தன, ஏன் கதவை திறக்கல? நானே டெம்பாவில வந்துட்டேன். அப்படியா? சின்ன வெங்காயம் 1.5 கிலோ 100 ரூபா, பெரிய வெங்காயம் 2 கிலோ 100 ரூபா, தக்காளி பழம், கடுகு, சீரகம், வெள்ளைப்பூண்டு 280 ரூபா.
என்னடி செஞ்ச? மாமா என்ன செஞ்ச? ஏ மாமா இப்படிதான் வச்சியா? அப்படின்னா இப்பதான் வந்தீங்களா? அதுவாவது சொல்லு, மூக்கு மேலேயே குத்தி போடுவேன். ஏடா ஒட்ட முட்டுக்கு தெலுங்கு தெரியல? நான் ஏன் துறைகள தெரியுமா மாமா? ஏன் அரை வீங்கி போச்சா? எனக்கு பாய தலைவலியோ. அவன் குத்தி விட்டான். தலைவலி, என்னால முடியல. தலைவலி. ஏண்டி தலைவலி வந்து நீ படுத்துக்கிட்ட? தலைவலி வந்தவளுக்கு அடிவாங்க ஒரு மஞ்சாலை தவிர்த்த அடிபாடி ஒப்பேரியெல்லாம் காயம் என்ன? தலைவலி வந்தவளுக்கு இப்படி வேகாதி ரேகமெல்லாம் காயம், கைவெல்லாம் உடைஞ்சிருக்குது. தலைவலி வந்தவளுக்கு என்னடி மூஞ்சில எப்படி காயம் வந்துச்சு? மாமா பாவா நீ மாமான்னு கூப்பிடலதான் என்ன அழுவறை. ஒரு குத்துல மூக்கடிச்சு போடுவோம் சொல்லு. பாவா மாவன்னா மாமான்னா அப்படியா? நோபல் பற்றினா ஏன் பேசாதி படிச்சுக்கிட்டு ஏய், போய் உட்காராம சொல்லு. சொல்லு, ஏன் கழிச்சு வந்து தெரியுமா மாமா? ஏன் காயம் அடிச்சு? ஐயா மதுரை மேல பூனை இருந்து ஏண்டி அதுதான் மேல குதிக்குதுன்னு தெரியுதுல்ல, நீ கொஞ்சம் ஒதுங்கி போக வேண்டியதானே? நானும் பிறந்து பிறந்து படுத்தாலும் கூறிக்கிட்டே இருக்குது. ஏண்டி நானும் ஒஞ்சிருச்சு படுத்த மாமா. அப்பயும் அந்த போன போக மாட்டேது மாமா. டியூஷன் மாமா. ஏங்க ஆளுகிட்டு கதை விடுற பொம்பளைங்க பாரு
ஒரு சொல்றாங்களே புருஷனுக்கு சோறு போட்டு மாப்பிள்ளை கிட்ட போனான். அது எப்படி தெரியுமா? நடுவுட்டுல சோறு வட்டல்ல போட்டு திங்கலாம். இவ வாசப்படியில குமிஞ்சுக்கிட்டான். குமிஞ்சு சேலையை தூக்கிட்டா நான் மாப்பிள்ளை அங்க குமிஞ்சிட்டு வாக்கல செஞ்சுக்கிறான். இவ என்னங்கிறா, சோறு வேணுமா சாரி வேலையை முடிஞ்சிச்சு அவன் சோறு. அதனாலதான் சோறு போட்டுட்டு மாப்பிள்ளை வைக்கிறாங்க. பரதேசி கட்டால ஒலி மாமா தேவடியான்ற நான் எப்ப மாமா தேவடியா இந்த முந்தாடி முடிக்காத மாமா போட்டேன் சாக்கு போய் போட்டு தேவடியா பூனை வந்து மேல குதிச்சுட்டான். நான் என்ன பண்ணிவிட்டேன்? ஏன் அடிக்கிற மாமா? அதெல்லாம் ஆம்பளைங்க தெரிஞ்சுக்குவாங்க கால அப்படி அடைப்பு நடக்கு. ஏன் வீட்டுல போட்டுட்டாவ? அடி கதவை தோறக்கும் போது அடி பாதியத்தை கல்லவே ஓடுவியா? அடி கல்லவே ஓடும்போது அடி பாதி நகத்தார பாக்கிறியா? பாலும் வயிறு பொழைக்காத தேச விட்டு தேசம் வந்தவன் ஏண்டி சண்டாளி, நம்ம தாசி தேசி என்று பேர் எடுக்கவா நம்ம தேசம் விட்டு இங்க வந்தோம். இப்படி எனக்கு துரோகத்தை செய்தி பாவி மாடுகாலா ஆமா தாசிங்கன்னா என்ன வேசின்னா என்ன? தாசின்னா ஊற வைத்தவன். அப்படியா? இது வரைக்கும் தெரியாது பாவம். இங்க பாரு ஏடி கண்டுகிட்டா நாட்டுக்குது. நீ நடிச்சது போதுண்டி. கதவை திறக்கும் போது உன் கள்ள மாப்பிள ஓடனானே அவன் யாரு? அவனுக்கு உனக்கு எத்தனை நாளா தொடர்பு? யாரு அவன்? யாரு யாரு அவன்? யாரு யாரு நான் சொல்லிட்டேன். வந்தவெல்லாம் போட்டு போக வேண்டியது. உன் நடிப்பு செல்லாது. உண்மையை சொல்லு. கோவப்படுத்தாரு. எவ்வளவு கோவப்படுறா? ஆம்பளை கோபமாகும் போது இப்படி பொம்பளைங்க நடிச்சு மயக்குவது நிறைய உண்டு. யாரு அவன்? நான் போகும்போது கதவை திறந்துட்டு ஓடனானே அவனுக்கு உனக்கு நான் பார்த்துட்டேன். பாத்தீங்களா? நான் தான் கண்ணார பார்த்தேன்னு சொல்றேன். ஓடுனாங்களா மாமா? ஆமாடி. நடிப்பு பாத்தீங்களா மாமா? ஆமா. சரி கேட்கிறேன்.
செஞ்சுட்டா வேலை செஞ்சுட்டா ஆமாடாங்கிறான் அவரு போச்சுறாடே மணியா போச்சுரா மணியா அவரு அப்படியே செப்ப விடுவேன். என்னைக்கு கட்டளை புருஷனை வாடா போடாங்கிற அளவுக்கு பேசினியே இனிமே உனக்கு எனக்கு சுத்தமா இல்லன்னா அந்த புண்டி ஆச்சு வேலை குறைஞ்சாவே அப்படி தாப்பா பாப்போம். என்னத்த வேலை பண்றான் போய் கல்லு உடைக்கிறா குடிச்சுட்டு வந்து கம்முடு படுத்துக்கிட்டா நான் உப்பு போட்டு சோறுத்துங்களா ஒண்ணும் வேணாம் போதாது. என்னைக்கு கட்டளை புருஷனை வாடா போடான்னு பேசினியே மூக்கல புளுத்தவளுக்கு நாத்தம் இல்லையா? ஒரு ஐயரு கரண்ட் ஆபீஸ்ல வேலையில இருந்து மரத்து மலர்ந்து விழுந்து இவ்வளவோட கை போயிடுச்சு. ஒடிச்ச கை எப்படி இருக்கு சிவப்பேத்தானு இவ்வளவு நல்ல அழகான கட்டணமான பொம்பளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா. அப்புறம் ஒரு நாள் பண்ணையும் பண்ணிக்கிறாரு, ஒன்றும் பிடிக்கல. இப்படி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிடிச்சிருவாள என்னமான்னு செய்ய வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இந்த சிவப்பியாக்கிற கை விட்டுறான். முதல் நாள் உடையில ஒரு அரை மணி நேரம் கைங்க அதே சண்டை இவ்வளவு வேலை எங்கப்பா வச்சிருந்தேன். அப்படியே நல்லாவே இருக்க மாட்டான், நல்லாவே இருக்க மாட்டான். போடா தாயாளி, யார் வீட்டுல புடுங்கறது ஆகணும். ஆறு வீட்டுல பணம் முடிஞ்ச அல்பா புடியா கட்டணம் பாரு தாலி, அத கழட்டி என் கையில கொடுத்துட்டு போடி போட நீயே போய் ஊர்கூதி நக்கி ஏன் சொல்லி நம்ம மேல ஈச்சரா போய் தாலி சைடு நீ போட்டட பண்ணியா, நீ போட்டட பண்ணியா, ஆவி போட்டட பண்ணியா, அதே மொன்ன புண்டா பறடா. இன்னைக்கு ஒரு கவட்டா மட்டும் இல்ல விட்டுக்க மாட்டடா. பட்டியா மூணு போனவன நீ போடுதா நீ பேசிட்டாரா, நீ பேசிட்டாரா புண்டுவாயா. யாரு போட்டாங்க? இது யாரு போட்டாங்க தெரியுமா? யாரு போட்டாங்க தெரியுமா? நீ போடுதான்னு கேக்குறேன். இந்த தாலி நான் கட்டினது இல்ல. ஆமா, அதாவது என் தாய் மாமே சின்ன வயசுல அக்கா வீட்டு புள்ளுன்னு போட்டு அழகு பார்த்தது. நீ எங்க போய் நக்கல? எங்க உன் தாய் மாமா இளவ எடுத்தான்? உன் இளவ எடுக்கிறது தாண்டா, உன் இளவ எடுக்கிறதா புண்டுவாயா, இந்த புண்டு நக்கி உன் இளவ எடுக்கிறது தான். இந்த தாய் தெரியலானே சொந்த பந்து போயிருமே என்ன போட்டுதானே ஒண்ணு அறுக்கு வச்சாங்க. எங்க கிடக்கல யாபராசி கழுவி கொண்டாந்து எனக்கு அறுக்க வச்சாங்க. உன்னை அறுக்கு வச்சு உன் இளவெடுக்கிறது, நீ இளவெடுத்து சேரி சேர்த்துறதுக்கு யார் சண்டைனாலும் பரவாயில்ல, ஒட்டமுடி சண்டை பெரிய சண்டை. நீ வேறா நான் வேறா. சரி தாலி வரும்போதே கொண்டாந்துட்டேன். ஆமா, இந்த தாலி எதுவும் இல்ல. தாங்கள் என்ன உரைக்கிறீர்கள்? அடி மூக்கு தீட்டி வைக்கலாம், அடி தாலி தாலி வந்து பாடி பாடி அடி
ஜிமிக்கி இதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு ஓடுக்கும். இது சிமிக்கியா? ஆமாடி. டேய், புட்டனைக்கு இது. இப்ப நாரி போட்டா நீ போட்ட. யார் போட்டா? ஏண்டா, வழி எடுத்த நாய, பிச்சைக்கார நாய், ஏப்ராசி நாய் நீ, ஏடா புண்ட தலையாரி புதஞ்சந்த வேவாரி. ஆமா, நீ போட்டா? நாரி போட்டா யார் போட்டா? கோவமா பேசாதடா, தேய்ச்சி விடுவேன். ஏடா கோவமா பேசுற? தேவடியா பிள்ளைய யாரா தேவடியா? யாரா தேவடியா? புட்டுவாயா? இந்த புட்டுவாயில பண்ணியால பொட்டியா? யாரா புட்டுவா போவு? யாரா தேவடியா? அதாவது இப்ப தேவடியால விட நல்லவருக்குள்ள அவளுக்கும் சண்டை வந்துட்டு அப்ப தேவடியா தான் முன்னெடுத்துக்குவா. சந்தல போனவளோ பொந்தல போனவளோ அவளை போனவளோ இவ்வளவு போனவளோ இப்ப முன்னெடுத்துக்குவா. என்ன இப்ப போனது தெரியணுமில்ல. என் நகையை கொடுறீ. இது எல்லாம் யார் போட்டார்கள் தெரியுமா? முன்னுக்கு முன்ன யாராயா போட்டாங்க. முன்னையே போட்டுட்டாங்க. போட்டாங்க இந்த மூக்கச்சி கிமிக்கி எல்லாம் தெரியுமா? எங்க மூத்த மாமன் செஞ்சது. நீ என்ன கலக்கின? நீ நக்கி 4 வாய் தண்ணி குடிச்சியா? போயிருமா போட்டானா இவன் போட்டான். 7 நக்கி கடைசியில ஒரு சின்ன நக்கு நக்கணுதான் இவன். 7 நக்கு கூட சின்ன நக்கு கீழே அந்த தளவு நாக்கல நரவலு மேல கல்லெடுத்து போட்டா நமக்கு தான் அசிங்கமா. அடி பாவி, எல்லாமே உன்னை நம்பி வந்தேன். என்ன நட்டாத்துல தவிக்க விட்டுட்டேன். இந்த 10 போற தடத்துல சொல்றேன், என் வயிறு சொல்றடி. என்னடா நீ நல்லா இருக்க மாட்டே. நல்லா புட்டியாச்சுடா. நாசமா போயிருவேன். போடா மயிலாச்சுடா போடா. எடுத்துக்கிட்டான். என்னடா நீ பொட்டியா. அப்ப சொன்ன அடி ஓயாமையா நாளண்டா என்னைக்கா இருந்தாலும் குடிக்க தண்ணி எத்து, நீ குண்டி மாலை போட துணி எத்து, ஒருவேளை சாப்பாட்டுக்கு ஐயோ சிவனேன்னு நட்டு தெருவுல நிக்கிற. என் பேரு சாமி போயலடி. இனிமே உன் முகத்தை நான் ஒழிக்க மாட்டேன். என்னடா நீ சாப்பிடுனா? நீ சாப்பிட்டான? ஆமாடி. நீ எட சத்தி கட்டியாடா? ஆமாடி. ஏய், நான் பெரிய இடத்துல பள்ளி சக்கரத்துல கை வச்சுட்டான். நான் பெரிய இடத்துலயே கால் வச்சிருந்தேன். நீ என்னடா டேய், அண்ணாட கூலி செய்ய தானே ஒரு சோறு. சோத்துக்கு நான் செத்து போய் கிடக்குறேன். எனக்கு எதுக்குறா? நீ என்னடா மரியாதையா போயிடுற? போட பட்டியா போடா. ஏடா பல்ல கேட்கிற? போய் தொலைஞ்சானா? போயிட்டான். போட்டும் புண்டவாய. எப்படியோ இந்த வண்டி மெய் பண்ற வேலை. கண்ணு ஆமா மாமி எங்க? அவங்க